Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திரு ரகு, உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இந்த ஒரு மாத கால அரசு அப்படின்றது நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க, எப்படி இருக்கு? உண்மையிலேயே இந்த 1.25 கோடி வாங்கினது, 35% வாங்கினது, எந்த கட்டமைப்பும் இல்லாமல், பிரச்சாரம் செய்யாமல், கொள்கையெல்லாம் பெரிய தீவிரம் காமிக்காமல் அவர் செஞ்சது வந்து மிகப்பெரிய சாதனை. அது வந்து அவர் 77ஓட கம்பேர் பண்ணார், நானும் கம்பேர் பண்ணுவேன். இது ஒரு ரியல் 4 கார்னர் கான்டெஸ்ட்டாக இருந்திருந்ததுன்னா, சீமான் ஒரு 12% வாங்கியிருந்தாருன்னா விஜய் 150 சீட்டை தாண்டி போயிருப்பார். 35% ஒரு எக்ஸ்ட்ரானரி அச்சீவ்மெண்ட். மக்கள் வந்து இப்போ எதிர்கட்சி இப்போ திரு ஸ்டாலின்லாம் வந்து ஒரு கவர்ச்சி சுனாமின்றாரு. நான் அதை அன்புன்னு கூட சொல்லுவேன். அதாவது ஆளுங்கட்சி மேலே இருந்த கோபம் அவங்க அதனால வந்த வாக்களும் இருக்குது. விஜய் மேலே மக்கள் வந்து அன்பு வச்சுருக்காங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எல்லா செக்ஷனும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆண்கள், பெண்கள், நகரத்தில், கிராமத்தில், சின்னவங்க, பெரியவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய குட்வில்லை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரிசல்ட் வந்து புரட்சியா அல்லது மக்களோட உணர்ச்சியான்னு இவருடைய ஆட்சி தான் வந்து முடிவு செய்யணும். அவர் எப்படி ஆட்சி செய்ய போகிறாருங்கிறதான் முடிவு செய்யணும். அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 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 ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடச்சிருக்குது, எந்த பேக்கேஜும் இல்லை. ஸோ அவருக்கு வந்து பொறுப்பு அதிகம்ன்றேன். இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. தொடர்ச்சியாக நம்ம எல்லாருமே சொல்கிறோம், பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு, பெரிய அலையாக இருக்குது, மாசா போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்க க்ளீன் மெஜாரிட்டி வந்திருக்கணும்ல, அது ஏன் நடக்கல? அதுதான் சொல்கிறேன். வந்து நீங்கள் 77 எம்ஜிஆருக்கு மெஜாரிட்டி ஏன் கிடைச்சது, இப்போ விஜய்க்கு கிடைக்கலன்னா, அப்போ 4 கார்னர் கான்டெஸ்ட்டு, 4 அணிகள் கிட்டத்தட்ட 3வது 4வது இடம் பிடிச்சவங்களும் க்ளோஸ் டு 20% வாங்கியிருந்தாங்க. இப்போ சீமான் வந்து 8% ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா விஜய்க்கு வாக்குகள் சீட்டு குறைஞ்சிருக்கும். 12% 14% போயிருந்தாருன்னா இவர் வந்து 107 சீட்டு கூட வாங்கியிருக்கலாம். திமுக அதிமுகலாம் டினையில் இருக்காங்க. இதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இது இந்த 60 வருஷமாக மாறி மாறி வந்ததை ஒரு புது பிளேயர் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ ராசா சொல்கிறாரு, ஒரு புத்திசாலிகிட்ட தோற்றுருக்கலாம், கொள்கைகளோட தோற்றுருக்கலாம், ஒன்றும் இல்லாதவங்கள்ட்ட தோற்றுட்டோன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான வாதம். அதாவது இவங்க இன்னும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா திமுக அதிமுக தான் ஆட்சி செய்யலான்னு. அதிமுக வந்திருந்தா கூட திமுக கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக தோற்கடிப்பது சுலபம். அவங்க ஏன் அதிமுக பற்றி திமுக கவலைப்படுறாங்க? அதிமுக ஆரம்பிச்சதே திமுக எழுத்து தான். கவலைப்படுறதுன்னா அவங்கள தோற்கடிக்கிறது ஈஸி. கரிஸ்மேட்டிக் லீடர்னால் தோற்கடிக்கிறது ஈஸி. அதனால நம்ம அவங்களே ரைவலாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு இளம் அமைச்சர்கள் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நிறைய தவறுகள் செய்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்வக்கோளாறு இருக்குது. சுகுணா தேவாகர் சார் சொன்ன மாதிரி சங்கர் படம் மாதிரி நீங்கள் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, ஊழலை ஒழிச்சிட்டோன்னு 15 நாளில் சொல்கிறாருங்க. எவ்வளோ மடத்தனமான வாதம் அது. ஒரு கொசு கரப்பாம்பூச்சி மாதிரிங்க ஊழல் ஒழிக்கவே முடியாது. அது நம்ம ஆதி காலத்துலேருந்து இருக்கிற விஷயத்த 15 நாளில் ஒழிச்சிட்டோன்றாரு. இன்டென்ஷன் வேணா இருக்கலாம், முடிச்சிட்டோம், தீர்த்துட்டோன்றாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரப்பதிவு துறையில் நம்ம எல்லாருமே வீடு வாங்கியிருக்கலாம், நிலம் வாங்கியிருக்கலாம். அது லஞ்சம் கொடுக்காம யாரும் பண்ணியிருக்குமா? யாராவது சொல்ல முடியுமா? 1 பைசா லஞ்சம் கொடுக்காம நான் ஒரு இடத்த பதிவு பண்ணியிருக்கிறேன்னு. அது திமுக அதிமுக காங்கிரஸ் யார் வந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்டிஓ ஆஃபீஸில் தனியாக போயிட்டு நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கோமா? எல்லாமே வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் வழியாக தான் போவோம். அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அந்த பொறுமை நம்மளுக்கு கிடையாது. அதெல்லாம் சிஸ்டத்தில் வந்து ஊறிடுச்சு. அப்படி இருக்கிறபோது நாங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமான வாதம் கிடையாது. இந்த மாதிரி ஃபேண்டசி அரசியல் பேசுறதை அவங்க நிறுத்தணும். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி விஜயே பேசினார், வந்து எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது, நான் தூய சக்தி, அவங்க தீய சக்தி. என்ன ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபூலிஷான ஒரு ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா? அரசியலில் வந்து நான் தூய சக்தின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் அவங்க மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவே அவங்களுக்கு கழுத்தை சுற்றின பாம்பு. இப்போ நீங்கள் போய் வேலுமணியும் விஜயபாஸ்கரையும் போய் பார்த்து மாலை போடுறது, சால்வ் போடுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தூய சக்தின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் குட்கா பதுக்கினாரு வழக்கு இருக்குங்க. அவர்கிட்டையே கை கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் போனோம் அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த பைனரி பிரச்சாரத்துல மற்றும் சிலன்னு பேரை கூட உச்சரிக்காத ஒரு சூழல்ல அவங்கள ரொம்ப தப்பு. அறம்னா அது என்ன சின்ன அறம் பெரிய அறம் கிடையாது. எல்லா அறம்னா ஒன்று தான், நேர்மையா உண்மையா இருக்கணும். நீங்க அந்த காமராஜ் வந்து அவரா வந்திருந்தா கூட அவர் ஏற்றிருக்க கூடாது. ஏன்னா அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்ல ஜெயிச்சவர், தினகரனோட எம்எல்ஏ. இந்த மாதிரி இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பை போய் பார்த்துருக்க கூடாது. இப்போ ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லக்கூடாது. எல்லாமே அது வந்து குதிரை பேர் தான். அது உலகத்துக்கே தெரியும். நீங்கள் எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்காம உங்கள் மேலே ஒரு அன்புனால அவங்க வந்திருக்கிறாங்களா கேட்குறேன். அதாவது எதிர்கட்சி எம்எல்ஏ வந்து எதுவுமே செய்ய முடியாது. இந்தியாவில் எதிர்கட்சி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவர் செய்த தவறுகள். நான் பாசிட்டிவ்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த இளைஞர்களுடைய எழுச்சி. நீங்கள் திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா யார் அமைச்சர் நம்மளால சொல்ல முடியும்? துரைமுருகன், காந்தி, ஐ பெரியசாமி, அதுக்கப்புறம் ரகுபதி, இவங்கெல்லாம் பார்த்து அழுத்தாச்சுங்க. வயசு 70க்கு மேலே ஆயிடுச்சு. மாறிட்டு இருக்கு ஏஐ உலகம். அவங்க பழைய பாலிடிக்ஸ் ஏன் பண்ணணும்? ஏடிஎம்கே வந்ததுன்னா தங்கமணி, வேலுமணி இவங்களே தான் வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் புது அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க.
அவங்க வந்து ஒரு ஆர்வத்தோட வந்து விக்னேஷுடைய பேச்சு ப்ராக்டிக்கலாக இருக்குது. அவர் வந்து உண்மையாக வந்து அந்த மதுவிலக்கு துறையில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. கீர்த்தனா ரீல் போடுறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவசியமே கிடையாது. என்ன தப்புன்னு கேட்குறது, க்ரைமா அது. அவங்க வந்து ரீல் போட்டு நீங்கள் வாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் வாங்கன்னு சொன்னால் அது அந்த மெத்தடில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்டர்ஸை கூப்பிடுவாங்களா? அதுக்கு ஒரு விஜயகுமார் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரியாக இருந்தவர் செக்ரட்டரியாக இருக்காரு தொழில்துறைக்கு, அவர் ப்ரொஃபஷனலான ஐடியா கொடுக்க மாட்டாரா? உலகம் மாறிட்டு வருது. இதெல்லாம் பார்க்காம தான் திமுக அதிமுகலாம் தோத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜென்சி மீட்டு போடுறாங்க. கண் கெட்டதுக்கு பிறகு ஜென்சி மீட்டு போடுறாங்க. அது முன்னாடியே பார்த்துருக்கணும். அந்த விஷயம்லாம் தப்பு கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஐடியா வருமாங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்புறம் எனக்கு மிகப்பெரிய சாதனையாக தெரியுது 8 தலித் மினிஸ்டர்ஸ். தமிழ்நாடு வரலாற்றில் நடக்காதது. நான் விஜய் வந்து பெரிய அம்பேத்கரை உள்வாங்கிட்டாரு, சமூக நீதியை உள்வாங்கிட்டாரு, பெரிய சாம்பியனாக சொல்லவே இல்லை. ஒரு டோக்கனிசமாக இருந்தால் கூட மிகப்பெரிய சாதனை. ஏன்னா திமுக அதிமுக 2 பேருமே ஆதிக்க ஓபிசி சாதிகளுடைய அதிகாரத்தை கட்டமைக்கிற கட்சிகள். வேற எதுவுமே கிடையாது. சும்மா மற்ற உருட்டுலாம் உருட்டுவாங்க. பெரும்பாலான அரசு. அதே நேரத்துல 2 விஷயம் நீங்க சொல்றதுல, தலித்துகளுக்கு இடம் கொடுத்த பட்டியலின சமூகத்துக்கு அதிக இடம் கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒண்ணு, கூட்டணி ஆட்சியை அமைச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் பாராட்டுற. அதே நேரத்துல திருச்சியில் அவர் பேசும்போது கூட, முதலமைச்சர் விஜய் பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா, ஜாதி மதம் பார்க்காம நாங்க ஆட்சி நடத்துறோம் அப்படின்னாங்க. அந்த வாதம் ஏற்புடையாதான் இருக்கா? அது கூட்டணி ஆட்சி கம்பல்ஷன், அவருக்கு நம்பர் இல்லை, அதனால அவங்க வந்தாகணும். நான் தலித் ரெப்ரசன்டேஷனே முக்கியமா பாக்குறேன்னா, நம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க, முக்கியமான துறை கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, பணம் விளையாடுற பத்திரப்பதிவுத்துறை முன்னாள் சபாநாயகர் தனபால் பையனுக்கு பேருக்கு அருமையா இயங்கிட்டு இருக்காரு. அவர் சென்சிபிளா பேசுறாரு, தேவையில்லாம சீன் போடுறது இல்லை, MBA படிச்சிருக்கிறாரு, தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பவர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பால்வளத்துறை, சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, இதை தவிர என்ன கொடுத்துருக்காங்க திமுக அதிமுகவும்? பெண்கள் எடுத்துங்க, கீர்த்தனா வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உமன் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ யாருக்குமே கிடைச்சது கிடையாது. திமுக யாருக்கு கிடைச்சது? என்ன கொடுத்துருந்தாங்க அவங்க? சத்தியவாணி முத்துக்கு வேளாண்மை துறை இருந்தது. அதுக்கு முன்னாடி காமராஜர் பீரியட்ல, காங்கிரஸ் பீரியட்ல ரூதமால் சைமன், ஜோதி வெங்கடாச்சலம் அவங்களுக்கு இருந்தது. இந்த பெண்ணியம் பேசுகிற திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் கிடைச்சதே கிடையாது. கிடைச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் அவங்க கேப்பபிளா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அவங்க நடவடிக்கை மூலமாக எனக்கு தெரிய வரும். அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மற்ற இளம் அமைச்சர்களுக்கும் கிடைச்சிருக்குது. என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம். அவர் கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றுறது சாத்தியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப அபத்தமான வாக்குறுதிகள், வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் அது கடன் தள்ளுபடியிலே பார்த்தீங்க, அவர் RBI ரூலே தெரியாமல் கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, திமிரு இல்லாத ஒரு எளிமையான பேசிக் நேர்மை உள்ள ஆட்சியை கொடுங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ஸ்டைல் வேறங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேச மாட்டாங்க. இப்போ கச்சத்தீவு பற்றி பேசணுன்றாங்க. என்ன பேசுறதுக்கு இருக்கு? அங்கே தவறு செய்யறது இந்திய மீனவர்களும் செய்கிறாங்க. டீப் சி ட்ராலிங் பண்ணக்கூடாது. நோ கமெண்ட்ஸ் சொல்லி நான் கடந்து ஒரு விதத்தில் கரெக்டுன்றா. இப்போ ஸ்ரீலங்கன் தமிழ் மீனவர்கள் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அந்த ராட்சச வலையை போட்டு மிஷின் ஃபிஷிங் பண்ணாதீங்கன்றாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன்னா அவர் சொல்ல முடியுமா? நம்ம மீனவர்கள் பேராசையோட போறாங்க, இது தப்பு செய்யறாங்கன்னு சொல்ல முடியுமா? உண்மையை பேசணும்னா அப்படிதான் பேசணும். அது வந்து இன்டர்நேஷனலி செட்டில்டு விஷயம். திமுக தலைவர் கருணாநிதி பேரில் தான் கொடுத்தாங்க, நியாயமான முடிவுன்னு. இப்போ அங்கே இருக்கிற தமிழ் ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் ரைட் இருந்தது, கொடுத்தது தவறு கிடையாது அப்படின்னு. அதையே பற்றி பேசிட்டு இருக்கிறதுலாம் மக்கள் விரும்பலன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து திமுக எதை பேசுனதோ அதை விஜய் பேசுனது அவசியம் இல்லை. திமுக பேசுனது மக்களுக்கு பிடிச்சதுன்னு என்ன கேரண்டி இருக்குது? அந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா? அதாவது நம்மளுடைய ஐடென்டி, தமிழ் ஐடென்டிட்டி, நம்மளுடைய கல்ச்சர், இந்தி திணிப்பு, இந்துத்துவ திணிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கணும். பட் அது திமுக ஸ்டைல்லேயே எதுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்றனா. இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மார்த்தட்டிக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டுருக்காரா? இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துட்டீங்க, நான் யார் தெரியும்? அந்த அதுவே ஒரு விமர்சனமாகவும் பேசப்படுது இல்ல. மீட்டிங்ல திரு சூனா சொன்னாரு, உங்க செய்தியாளர்களை சந்திக்கிறதே இல்ல, கம்யூனிகேஷன் கேப் இருக்கு நிறையா பண்ணணும் இல்லையா? பண்ணணும். நீங்க நிறைய செய்தியாளர் சந்திக்கலாம் கூட ஒரு வீடியோவாவது போட்டு இது பண்ற ஏதாவது பண்ணணும். அதாவது ஒரு பத்திரிகையாளர்னா அவர் பார்க்கணும், பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஹார்ஷான கொஸ்டின்ஸை நீங்க எதிர்கொள்ளணும். சதீசன், இப்ப DK சிவகுமார் பத்தி சொன்னார், சதீசன் எடுத்துக்கங்க. அவர் வந்து போதுங்கிற அளவுக்கு அங்க பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. என்ன கேள்வி வேணா நீங்க சீஃப் மினிஸ்டர் கேட்கலாம். அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய திட்டம் என்ன நம்மளுக்கு தெரியணும். சரி, நீங்க அதை பண்ண மாட்டேன், மோடி மாதிரி பத்திரிகையாளரே சந்திக்காம நான் முடிக்க போறேன், ஒரு டென்யூரை முடிக்க போறேன்னு நினைச்சா கூட வேற யாரையாவது நியமிங்க. உங்க கட்சியில இருக்காங்கல்ல, சீரியஸான இஷ்யூஸ்ல. இப்ப மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை, இவர் பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாருல்ல, அவர் பேசியிருக்க வேண்டிய விஷயம் இந்த ஆன்லைன் மார்க்கிங் சிஸ்டம், ஸ்கிரீன்ல மார்க் பண்ண போடுறாங்கல்ல, அதுல பெரிய குழப்பம் வந்துச்சு CBSEல. அப்புறம் நீட் தேர்வுல அவ்வளோ பெரிய பிரச்சனை, ரீஎலெக்ஷன் நடக்க போகுது.
இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது அதெல்லாம் பற்றி அவர் பேசவே இல்லை. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.